டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸில் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 2026க்கு ரிலீஸ் ஆயிருச்சு. இதில் 800+ வேக்கன்சிஸ் மொத்தமாக இருந்தாலும் நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, அதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் டிப்ளமோ அண்ட் பிஇ சிவில் அட்டன் பண்ணலாம், எந்தெந்த வேக்கன்சிஸ்க்கு தட் இஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐ மட்டும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, நிறைய பேருக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்கான ஒரு ஆன்சராக இருக்கும். எல்லா டவுட்ஸையும் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிறத பற்றி கொஞ்சம் பொறுமையாக பேஜ் பை பேஜ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதில் எதுக்கெல்லாம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும், எந்த போஸ்ட் கோடுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத பற்றிலாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி அதில் இருக்கிற எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிரும். ஸோ நம்ம சத்யா அகாடமி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2026க்கான ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ அதில் 4443 டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து 509 பிடபிள்யூடி வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் பிடபிள்யூடிக்கு 3120 ஜேடிஓக்கு வந்து ஒரு 3 யூனிட் வந்து அடிஷ்னலாக ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கும் ஆகஸ்ட் மந்தில் வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ஜூலைக்குள்ளே ரிமைனிங் 3 யூனிட்ஸ் வந்து நமக்கு வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் எந்த டைம்னாலும் பார்த்துக்கலாம். ஃப்ரம் ஆகஸ்ட் மந்த் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து டெய்லி கோச்சிங் அண்ட் ஃபாலோ அப் வந்து இருக்கும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பில் ரெக்கார்டட் வீடியோ எடுக்கிறதுனால ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க யாருனாலுமே வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் வீடியோவாகவும் இருக்கும். ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உதாரணமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டெஸ்க்டாப் இருக்குல்ல, ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் வீடியோவாகவும் இதை பார்த்துக்கலாம். டெஸ்க்டாப்லேயும் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இதில் கிளாஸ் ப்ளஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை கிளாஸ் ப்ளஸ் சத்யா அகாடமி அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பை நவுன்னு ஆப்ஷன் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சார் எப்படி எடுப்பார், இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் வந்து வீடியோஸ் இருக்கும், அடுத்த ஃபோல்டர் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், இதில் ரிவிஷன் டெஸ்ட் பிடிஎஃபாக இருக்கும். இதில் கிளாஸ் வீடியோஸ் போனீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் ஒரு ஃப்ரீ கண்டென்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோ, அது வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப் எதுலனாலும் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபுல் டெஸ்க்டாப்புக்கும் இது கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இப்போ மொபைல் ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து சத்யா அகாடமி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோர்சஸ் கண்டென்ட் மார்க்கெட்டில் போய் அதுலேயும் லாகின் பண்ணணும். கண்டென்ட் மார்க்கெட்டில் போய் இந்த ஜேடிஓ வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கண்டென்ட் இருக்கும். ஸ்டோரில் போய் அதில் கிளாஸ் வீடியோஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீடியோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபுல்லாக. ஸோ இது இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒயிட் போர்ட் கிளாஸ் தான். பிபிடி அந்த மாதிரி வெறும் ஹேண்ட் ரிட்டன் அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஒயிட் போர்ட் கிளாஸஸாக இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸில் என்னென்ன டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இதில் நிறையா. உங்களுக்கு நான் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் 7ஆம் தேதி நேற்று. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாங்கிறது 17/7/2026. எப்போ அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டுங்கிறது ஆகஸ்ட் 15. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1 மந்த் விண்டோவில் எப்பயுமே சீக்கிரமாகவே பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த தடவை வேணும். நமக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணலாம்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணணும். ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து 19, அது ஒரு 3 நாள் கொடுப்பாங்கல்ல, 19, 20, 21. சரி, இப்போ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்னும் நமக்கு சொல்லலை. சரிங்களா? ஸோ நமக்கு எப்பயும் போல பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரிங்களா? இது வருது. பேப்பர் 2 நம்ம சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இதுதான் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது, என்ன போஸ்ட் கோடுங்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ டிப்ளமோ சிவில் முடிச்சவங்க, பிஇ சிவில் முடிச்சவங்க என்னென்ன எழுதலாம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் 443 இந்த சப்ஜெக்ட் கோடும், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் 509 இந்த சப்ஜெக்ட் கோடு வர எல்லாமே டிப்ளமோ சிவில், பிஇ சிவில் எல்லாருமே எழுதலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேப்பர் 2ல. வேற என்னென்ன எழுதலாம் அப்படின்னா இதுல டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கும் இருக்கு. பட் அது சிலபஸ் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு. அது ஒரு 2 போஸ்ட் இன்னமும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ட்ரேட் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் 388 இது வந்து ஐடிஐ மட்டும் தான் எழுத முடியும். அது என்ன போஸ்ட்னு நான் அடுத்து சொல்றேன். ரோட் இன்ஸ்பெக்டர் நமக்கு வந்ததில்ல,
டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த இதோடது. ஸோ அதனால அவங்களோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு போஸ்ட் கோட் இருக்கும். இப்போ அடுத்து ட்ரேட் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாருமே எழுதலாம். பிஇ சிவில் முடிச்ச, தட் இஸ் இன்ஜினியரிங் டிராயிங் சப்ஜெக்டை படிச்ச எல்லாருமே இதை எழுதலாம். சரிங்களா? அடுத்து ட்ரேட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் 490. இது நம்ம வந்து ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் படிச்சோம்ல, அதோட காம்பினேஷன் பிளஸ் ஒரு 2 யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஃபவுண்டேஷன், ஆட்டோகேட்ல கொஞ்சம் டீப்பா படிக்கணும். 490 சப்ஜெக்ட் கோட். நம்ம வந்து எது கிளாஸ் எடுக்கிறோம்னா இந்த 443 509ல ஒரு 3 யூனிட் ஆர்கிடெக்சர், அது ஆகஸ்ட் மந்த்ல தான் எடுக்க போறேன். 443 வந்து இப்போ முடியும், ஜூலை மந்த்ல முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ 8th யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறேன். 509. அடுத்து இந்த ஐடிஐ சிலபஸ், ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல என்ன எடுக்க போறேன்னா ட்ரேட் சர்வேயர் 490 அண்ட் 388. நம்ம 388 சப்ஜெக்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்குல்ல, அது வந்து எக்ஸிஸ்டிங் சிலபஸ். வீடியோ ஃபுல்லாவே ரெடியா இருக்கு. ஜாயின் பண்ண உடனே நீங்க வீடியோஸ் ஃபுல்லாவே, டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாவே அட்டன் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 490ல ஒரு 2 யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்கு, அது மட்டும் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது இந்த 4 சப்ஜெக்ட் கோடு தான் நம்ம கிளாஸ் நடக்க போகுது. இதுதான் நம்ம அட்டன் பண்ணவும் போறோம். சரிங்களா? எக்ஸாம்ல வந்து நம்ம சப்ஜெக்ட் பேப்பரா எடுக்க போறோம். நான் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதை உங்களுக்கு தரவா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த வீடியோவும் நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்போதைக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு என்னென்ன அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறது தான். வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் 3120 இருக்குல்ல, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், 509 சப்ஜெக்ட் கோட் படிக்கணும். இந்த ஜேடிஓ ஹைவேஸ், ஜேடிஓ ஃபாரஸ்ட், ஜேடிஓ அண்ட் ஓவர்சியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 443 சப்ஜெக்ட் கோடு தான் நம்ம படிக்கணும். இந்த ஸ்பெஷல் ஓவர்சியர் இது எல்லாத்துக்குமே 3 தான். ஸோ இந்த அடுத்த டேபிள்ல உங்களுக்கு கிளீனா கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணமா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்குல்ல, அது வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். இதுக்கு தான் அந்த 32 போஸ்ட். இதுக்கு தான் நம்ம பிஇ சிவில் எலிஜிபிள், டிப்ளமோ சிவில் எலிஜிபிள். எதுக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டர், ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜுக்கு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். மஸ்ட் பொசஸ் அண்ட் ஐடிஐ. ஐடிஐ முடிச்சு நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஐடிஐ முடிச்சு பிஇ சிவில் வரைக்கும் எம்இ வரைக்கும் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனா கண்டிப்பா ஐடிஐ ட்ரேட் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். 149 போஸ்டிங். சரிங்களா? இது நம்ம பழைய ரோடு இன்ஸ்பெக்டரோட பேக்லாக் வேகன்சியும் சேர்ந்து வர்றது. ஒன்லி அது மட்டுமா இருக்கலாம், இல்லை இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சியும் சேர்ந்து தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூட தான். ஏஜ் லிமிட் உங்களுக்கு தெரியும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்து போஸ்ட் டிப்ளமோ இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்காவோ அப்படி இருக்கணும். இல்லைன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரைனிங், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாட் லெஸ் தேன் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதனாலதான் இந்த போஸ்ட் கோடை வந்து நான் அதில் சேர்க்கல. ஏன்னா இதுக்கு வந்து தனி சப்ஜெக்ட் கோட் 508. சரிங்களா? இது வந்து நம்ம டிப்ளமோ சிவில் ஓவர்சியர் ஜேடிஓ மஸ்ட் ப்ரொசஸ் டிப்ளமோ அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல். இதுல மஸ்ட் ப்ரொசஸ்ன்னு டிப்ளமோன்னு சொல்றாங்களே சார், அப்ப பிஇ டைரக்ட் பிஇ முடிச்சவங்க எலிஜிபிளாங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து நான் கடைசியா காமிக்கிறேன். அடுத்த ஜேடிஓ 3120 டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்தாலே நம்ம என்ன இருக்கணும், எதையும் அப்ளை பண்ணிக்கலாம், பிஇயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜேடிஓ வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் 3115 3650 ஜேடிஓ ஆஃபீஸர் ஸ்பெஷல் ஓவர்சியர் எல்லாமே டிப்ளமோ சிவில் மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் மஸ்ட் பொசஸ் அண்ட் டிப்ளமோ எல்லாமே 6 இருக்கு பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் டிராயிங்க்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு எந்த ஒரு டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அல்லது நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட், இது வந்து ஓப்பன் டு ஆல் மாதிரி கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாமே சிவில் அண்ட் மெக்கானிக்கலோட இஜி இன்ஜினியரிங் டிராயிங் பத்தி தான். அவங்களோட இப்போ சிவில் படிச்சவங்களுக்கு டூல்ஸ் பத்தி தெரியாது, ஒரு 4 யூனிட் 5 யூனிட் டூல்ஸ் தான் இருக்கு. மெக்கானிக்கல் படிச்சவங்க சிவில் நம்ம பில்டிங் டிராயிங் ரிலேட்டடா இருக்கிறது தெரியாது. ஸோ எல்லா ப்ரொஜெக்ஷன்ஸ் ரிலேட்டடா எல்லாமே இதை படிக்கணும். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ், இதுவும் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். ஏ பாஸ் இன் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் சிவில் கோர்ஸ். சரிங்களா? அடுத்து ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்ஸ்மேன், நம்ம டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் இஷ்யூட் பை ட்ரைனிங் சென்டர், நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் மஸ்ட் பொசஸர் டிப்ளமோ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர் 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 ஆர். ஸோ ஏன் ரோடு இன்ஸ்பெக்டர்ல மட்டும் அப்படி இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரோடு இன்ஸ்பெக்டர் கால்ஃபார் பண்ணும்போது மஸ்ட் பொசஸ் அண்ட் ஐடிஐ சர்டிபிகேட் சொல்லி வந்துருச்சு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பிஇ சிவிலோ டிப்ளமோ சிவிலோ அதோட சீனியர் அதோட ஹையர் கிரேடுங்கிறதுக்கு நம்மகிட்ட ப்ரூஃப் கவர்மெண்ட்ல கிடையாது. ஐடிஐங்கிறது சோல். இப்போ டிப்ளமோ முடிச்சு ஒருத்தன் பிஇ சிவில் முடிச்சிட்டாரு அப்படின்னா அது டிப்ளமோக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் மாதிரி தான் கணக்கு. சரிங்களா? ஆனா ஐடிஐ முடிச்சா டிப்ளமோ முடிச்சவங்க
ஐடிஐயோட ஹையர் கிரேட் அப்படிங்கிறதுக்கு இது கிடையாது. இது ஐடிஐயோட ஃபாலோ அப் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனாலதான் ஐடிஐங்கிறது ஒரு தனி கேட்டகரியா ஆயிடுச்சு. அப்படி அந்த தடவை கால்ஃபார் பண்ணதுனால இது பேக்லாக் வேகன்சி இருக்கனால அதே குவாலிஃபிகேஷனோட தான் மெயின்டைன் பண்றாங்க. இதுல வந்து ரோட் இன்ஸ்பெக்டருக்கு இது தெளிவா கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் நாட் பாஸ்டு ஐடிஐ சர்டிபிகேட் அவங்க வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது. மற்ற எல்லாரும் எலிஜிபிள் தான், எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். அந்த 149 போஸ்ட் வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ மட்டும்தான் எழுத முடியும். அதே மாதிரி டிப்ளமோ இருந்தா அதே சப்ஜெக்ட்ல டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள், ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளைங்கிறது இங்க இருக்கு. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் தவிர மற்ற எல்லாத்துக்குமே சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல பிஇ முடிச்சிருந்தா அது எலிஜிபிள். என்ன டிகிரி இந்த சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர்ஸ் த ஹையர் குவாலிஃபிகேஷன். சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேன் இதுல 5ஆவதா 6 போட்டு 5ஆவதா மஸ்ட் ப்ரோசஸ் டிப்ளமோ சேர்த்துட்டாங்க. இது சேர்க்காட்டி டிப்ளமோ அப்ளை பண்ண முடியாது, பிஇ அப்ளை பண்ண முடியாம போயிருக்கும். இந்த 32 போஸ்ட் 3234 கோர்ல எத்தனை வேகன்சி இருந்தது? 32 வேகன்சி இருந்தது. இதுதான் நமக்கு இருந்த கன்ஃபியூஷன்ஸ். இப்போ இந்த எக்ஸல் ஷீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் 443,509 இது எல்லாமே டிப்ளமோ அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க எழுதலாம். இந்த 388 டிராஃப்ட்ஸ்மேன் இது ரெண்டுமே வந்து டிப்ளமோ சப்ஜெக்ட்ஸ் 443,509 இதுல வந்து ஆர்கிடெக்சரல் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் 3 யூனிட் வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து 339 வேகன்சி. அதுவும் இந்த ஐடிஐ சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்குல்ல இதுல வந்து 32 வேகன்சி, ரெண்டு சேர்ந்து 339. சரிங்களா? 307 வந்து டிப்ளமோ அண்ட் பிஇ மட்டும் எழுதலாம். ஐடிஐ சிலபஸும் சேர்த்துன்னு பாத்தீங்கன்னா 339 எழுதலாம். ஆனா ஐடிஐ படிச்சவங்க மட்டும் எழுத வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா 149. இது வந்து பிஇ சிவில் டிப்ளமோ சிவில் யாருமே எழுத முடியாது. இந்த 149 வேகன்சி. சரிங்களா? ஸோ 339 பிளஸ் 181 வேகன்சிஸ் வந்து மொத்தம் சிவில்ல இருக்கு. இதுல வந்து நமக்கு இப்போ ஒரு உதாரணமா வந்து இப்போ ஐடிஐ முடிச்சு டிப்ளமோ படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து வேகன்சிஸ் ரிலேட்டடான கன்ஃபியூஷன்ஸ். இதுல எது ஐ ஃபிட்னஸ் கண்டிப்பா வைக்கணும் பாருங்க. அதுல நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் 3821 இதுல வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அதுல இங்க பாருங்க 3120 நம்மளோட ஜேடிஓ ஃபார் டிஆர் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த 3120வும் 3821 இந்த ரெண்டு போஸ்டிங் நம்ம சிவிலுக்கு இருக்கு. இவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? should upload ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் from the ophthalmology department government hospital in annexure 6 during application ஆன்லைன் அப்ளிகேஷனே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதான் மேஜரா இருந்த கன்ஃபியூஷன்ஸ். ஓரளவு தெளிவுபடுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ளை பண்றது என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 509ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுதான் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர். இது எதுக்கு தேவைப்படுது? ஜேடிஓ 3120 சப்ஜெக்ட் கோட். இப்போ பாருங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் 443 என்னென்ன போஸ்டிங் வருது? இந்த 6 போஸ்டிங். சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இந்த ஒரு போஸ்ட் தான், ஆனா வேகன்சிஸ் வந்து அதிகம் 129 வேகன்சிஸ். சரிங்களா? ஸோ 509 சிலபஸ்ல என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. அதே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், சிஎம்சிபி, என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங், எஸ்டிமேட்டிங் காஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஸோ இதில் எது மிஸ் ஆயிருக்கு? ஹைட்ராலிக்ஸ் மிஸ் ஆயிருக்கு. தென் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்குரிய சிலபஸ் இது. ஸோ அதுக்கு தகுந்த ஹைவேஸ்னா அது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால அதை எடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது அப்படியே இருக்கு. பில்டிங் சர்வீஸ்னு ஒரு யூனிட், டவுன் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு யூனிட். ஸோ அதில் இருக்க டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே இதில் வந்து எடுத்து பாருங்க. டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் ரயில்வேஸ் அதில் எக்ஸ்ட்ராவாக அந்த டவுன் பிளானிங்கிறத சேர்த்துருக்காங்க. பில்டிங் சர்வீசஸ் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. நம்மளோட டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல அதை பத்தி படிச்சாலே போதும். இதுல யூனிட் 10ல வந்து 2 பார்ட், ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர், ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ். ஸோ அந்த யூனிட் தனியாக எடுத்ததுனால அதை பிச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம ஹைட்ராலிக்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சது அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் படிச்சது இதுல இருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன கண்டென்ட் எக்ஸ்ட்ராவா படிச்சா போதும்? ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த யூனிட் 10A படிச்சா போதும். டவுன் பிளானிங்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் நம்ம டிசிஆர் டெவலப்மெண்ட்ஸ், நம்ம சிஎம்டிஏ நாம்ஸ், பில்டிங் பைலாஸ் இருக்குல்ல, என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் அதை பத்தியும், பில்டிங் சர்வீசஸ்
வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், அதை பற்றி தான். எல்லாமே வந்து கண்ட்ரி பிளானிங், டவுன் பிளானிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பில்டிங் சர்வீசஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், மூணு சின்ன கண்டென்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சா இந்த சப்ஜெக்ட் கோடு இதுல வந்து வேகன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. 509 101 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் சேர்ந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 3120 நம்ம சப்ஜெக்ட்ஸ் அலோகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் இருக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஜெனிவோ கிளாஸஸ் இந்த சப்ஜெக்ட் கோட் 443 தான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவா இருக்க கண்டென்ட் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதுவும் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ரிவிஷனா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனல் பத்தியும் நம்ம மொபைல் ஆப் அண்ட் அகாடமி பத்தியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.